ஹாய் ஹலோ மக்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி உண்டான வீடியோவில் நம்ம ஒரு விஷயம், ஒரு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அதில் ஒரு காட்சியை பார்க்க போகிறோம். அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அந்த தீவுகள்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சின்ன ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தேன். அந்த வீட்டு மேலேருந்து பார்த்தாலே சின்ன சின்ன தீவுகள் தெரியும். அந்த சிறப்பான காட்சி, நடுவில் கடல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டும். நல்லா பாருங்கள், இதுதான் அந்த தீவுகள். நடுவில் கடல் இருக்கா, கடல் பக்கத்தில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். நடுவில் ஒரு சின்ன தீவு இருக்குது பாருங்கள். இது ஒரு தீவு, சின்ன தீவு. அந்த தீவுக்கு இந்த மரம் மறைச்சிங்கிறது நமக்கு தெரியல. இந்த தீவுக்கு பின்னாடி பெரிய தீவு ஒன்று இருக்கும். அழகான இயற்கை வளங்கள் மிக்க ஒரு தீவு. அப்படியே சுற்றி பாருங்கள், அதெல்லாம் வீடெல்லாம் தெரியுதுங்களா. அது ஒரு தீவு. அந்த தீவுக்கு இந்த போட்டு, பேசஞ்சர் போட்டு ரெண்டு வருது, ஒன்று போகுது பாருங்கள். இந்த தீவுக்கு, இந்த தீவிலிருந்து இந்த தீவுக்கு போனோன்னா இப்படி தான் மக்கள் ஏறி அந்த பேசஞ்சர் அந்த தீவுக்கு அங்கேருந்து திருப்பி பயணம் பண்ணி வருவாங்க. இதுக்கு ஓவர் ஐலண்டும் இருக்குது. அது ரொம்ப 2 மணி நேரம் சுற்றி போகணும். அதனால இந்த தீவை இப்படியே கடந்து போயிட்டு ஒரு மேக்ஸிமம் வந்து 15 நிமிடத்தில் போயிடும். அதெல்லாம் ஒரு நேவி ஷிப் வருதுங்களா, நேவி ஷிப் ஒன்று வருது பாருங்கள். இந்தியாவுடைய ரெசிடென்ட் பிளேஸ், ஒரு கோஸ்ட் கார்டு ஷிப் இருக்குது, ஒரு நேவி ஷிப் இருக்குது. அதாவது இந்தியா முக்கியமாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமா அந்தமான் கருதப்படுது. அதனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக இதை பார்க்குறாங்க. பாதுகாப்பாக இதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நேவி, கோஸ்ட் கார்டு எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக ஒரு அழகான ஷிப்பு நிற்கிதுங்க, பேசஞ்சர் ஷிப்பு, பெரிய ஷிப்பு. ஒரு சின்ன போட்டு ஒன்று போகுது, பேசஞ்சர் போட்டு. இது இருக்கிற ஷிப்பு ஜூம் பண்ணி, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சரியாக தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஷிப் இருக்கா, அப்படியே பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு கோஸ்ட் கார்டு நேவி ஷிப்பு ஒன்று போகுது. ஏன்னா நேவியுடைய யார்டிங் இருக்குது, அதனால் அங்கே போகுது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு செயிலிங் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க எல்லோரும். அடுத்து செயிலிங் யார் போகிறாங்கன்றது அவங்களோட விருப்பம். அதனால் பாருங்கள், அருமையாக இருக்கா. இதுதான் தீவுகள். இப்படி தான் இருக்கும் அந்தமான். நீங்கள் வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சுற்றி இப்படி தான் இருக்கும். நான் ஒரு வீட்டு மேலேருந்து காட்டுறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. இதுதான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இப்படி தான் இருக்கும் அப்படின்றது சின்ன ஒரு உதாரணம். நடுவில் கடல் இருக்கும், சுற்றி மலை இருக்கும். அந்த சுற்றி மலைக்குள்ளே அங்கங்கே ப்ளூ கலர் டின்னு தெரியுதா, அதுதான் வீடு. மேலே ப்ளூ கலர் டின்னு போட்டு அந்த தண்ணி வந்து வீணாகாமல் அதை வந்து பயன்படுத்தணுன்றதுக்காகவே இந்த ஊரில் எல்லாருமே இந்த டின்னை போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், எல்லா வீட்லேயுமே டின் இருக்கும். டின் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு கரண்ட்டு கிடையாது, அந்த வீட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருமே தண்ணி போட்டுவிட்டாங்க. மன்னிச்சிக்கோ, எல்லோரும் அந்த டின்னை போட்டுருவாங்க. டின்னை போட்டால் தான் உங்களுக்கு எல்லா விதமான வசதிகள் எல்லாமே இருக்குது. அவ்வளோ அழகாக தெரியுது. அந்தந்த தீவுகளுக்கு நம்ம போய் அங்கங்கே அழகாக நியரஸ்ட்டாகவே உங்களுக்கான இந்த கடலுடைய அலைகள், இந்த கடல் தண்ணி எப்படி இருக்குது, அந்தமானுடைய தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அது எல்லாமே அந்தந்த தீவுக்கு ஒவ்வொரு நாள் போய் காட்டலாம். இப்போதைக்கு சும்மா நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால உங்களுக்காக வேண்டி இதை காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களுக்காக காட்டுறேன். தேங்க்யூ நண்பர்களே. இயற்கையான மலைகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே எப்போவுமே அந்தமான் எப்போ பச்சை பசேல்னு இயற்கையாகவே இருக்கும்.